அருள்வாக்கின் ரூபமா வந்து அம்மா வித்து கொடுக்குறேன்னு சொன்னதை என்ன சொன்னாங்க? எனக்கு வந்து கடையை விற்று கொடுக்குன்னு சொல்லி சொன்னேங்க. ஆனால் எனக்கு கடை இல்லை. எனக்கு பூரி இடத்த விற்று கடனை கட்டி விட்டுருச்சு. அதை விட மெயினாக வந்து என்னோடய பையன் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தான். அவன் ரொம்ப காப்பாற்றி கொடுத்துருச்சு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் 5, 6 மாதம் விடாமல் வந்துட்டு இருக்கிறேன். இன்னும் இருக்குது. என் கூட இப்போ 10, 15 பேர் வந்திருக்காங்க. எல்லோரும் நல்லா சிறப்பாக நல்லா மாதிரி இருக்கணும் அப்படின்னு அம்மாக்கிட்ட வேண்டுதலுக்கே வந்திருக்கிறோம். பையன் பொண்ணு எல்லாமே வந்திருக்கிறோங்க எல்லோரும். நாங்கள் செய்ய வேண்டியது அடுத்த மாதம் கரைய முடியுதுன்னு சொல்லியிருக்காங்க. கரைய முடியும் நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சுருவேங்க அம்மாளுக்கு. இந்த 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 அம்மாவோடைய புகழ் எல்லாத்துட்டையும் விளம்பரமாக காமிக்கணும், எல்லாத்தையும் வர வைக்கணும், எல்லோரும் நல்லதே நடக்கணும்னு நினச்சி கும்பிட்றேன். நல்லபடியாக அவளுடைய புகழை கொண்டுட்டு போங்க. அது பெரிய உயரத்துக்கு போகும். சரி, உண்மையாக தான் அவள் வரான்னா அப்போ அவள் ஏதோ பண்ணுறதுக்கு வரா. அதுதான் நான் யூடியூப்லேருந்து பார்த்தா வந்தேம்மா. எனக்கு அடிக்கடி யூடியூப்பில் வந்துகிட்டே இருந்தாங்க. வந்தோடனே சரி டக்குன்னு நானே ஃபோன் பண்ணி கேட்டேன். இந்த இடத்துல சொன்னாங்க. நாங்கள் வந்து நேராக பார்த்துட்டு அந்த 3வது மாதமே நான் வந்துட்டு போனேங்க. ரொம்ப சிறப்பாக ரொம்ப நல்லா இருக்குது. நீ என்னம்மா கோழி கொண்டு வந்து கொடுத்துருக்க?